புதுச்சேரி போலி மருந்து தொழிற்சாலை விவகாரத்தில் அடுத்தடுத்து ஏற்படும் திருப்பங்கள், அடுத்தடுத்து கைது செய்யப்படும் நபர்கள், புதுச்சேரி அரசியலில் புயலை கிளப்பும் போலி மருந்து தயாரிப்பு வழக்கின் பின்னணி என்ன? புதுச்சேரியில் போலி மருந்து தொழிற்சாலை கண்டறியப்பட்டது நாடு முழுவதும் அதிர்வலையை ஏற்படுத்தியது. இதயம், சர்க்கரை, இரத்த கொதிப்பு நோயாளிகள் அன்றாடம் பயன்படுத்தும் மருந்து மாத்திரைகளை போலி மருந்து தொழிற்சாலை மூலம் தயாரித்து நாட்டில் உள்ள 16 மாநிலங்களுக்கு விநியோகம் செய்யப்பட்டுள்ளது. இது தொடர்பாக பிரபல நிறுவனம் அளித்த புகாரில் புதுவை சிபிசிஐடி போலீசார் மேட்டுப்பாளையம், திருபுவனைப்பாளையம், அரியாங்குப்பம் ஆகிய பகுதிகளில் இயங்கிய போலி மருந்து தொழிற்சாலைகள் 10க்கும் மேற்பட்ட குடோன்களை சோதனை செய்தனர். தொழிற்சாலையில் உள்ள நவீன எந்திரங்கள், பல கோடி மதிப்பு மருந்து மாத்திரைகள், மூலப்பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. மொத்தம் 13 இடங்களில் சீல் வைக்கப்பட்டன. இது தொடர்பாக போலி மருந்து தொழிற்சாலை நடத்திய ராஜா, அவரது பங்குதாரரும் என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர் மணிகண்டன் உட்பட 20 பேர் கைது செய்யப்பட்டிருந்தனர். தொழிற்சாலை அதிபர் ராஜாவின் வீட்டில் போலீசார் நடத்திய சோதனையில் சுமார் 3 கோடி அளவிலான பணம், நகை பறிமுதல் செய்யப்பட்டன. இதனிடையே போலி மருந்து விசாரணைக்காக போலீஸ் சூப்பரண்ட் நல்லாம்பாபு தலைமையில் சிறப்பு புலனாய்வு குழு அமைக்கப்பட்டது. கைதான போலி மருந்து தொழிற்சாலை அதிபர் ராஜாவை சிபிசிஐடி போலீசார் கடந்த புதன்கிழமை காவலில் எடுத்து விசாரணை நடத்தினார். இதில் ராஜா கொடுத்த தகவலின் பேரில் அடுத்தடுத்த கைது நடவடிக்கைகள் பாய்ந்து வருகின்றன. அதில் ஒருவர்தான் முன்னாள் IFS அதிகாரி சத்தியமூர்த்தி. போலியாக நடத்தப்பட்ட தொழிற்சாலைக்கு GST வரி எப்படி செலுத்தப்பட்டது என்ற கேள்வியை அரசியல் கட்சியினர் எழுப்பினர். இது தொடர்பாக ராஜாவிடம் விசாரணை நடத்திய போது GST வரியை செலுத்த புதுச்சேரி வனத்துறையில் பணியாற்றி விருப்ப ஓய்வு பெற்ற IFS அதிகாரி சத்தியமூர்த்தி உதவி செய்தது தெரிய வந்தது. சத்தியமூர்த்தியிடம் 12 கோடி ரூபாய் பணம் கொடுத்ததாகவும், IFS அதிகாரி தனது அதிகாரிகளின் தொடர்பின் மூலம் உதவியதாகவும் ராஜா வாக்குமூலம் அளித்தார். இதையடுத்து சத்தியமூர்த்தியிடம் விசாரணை நடத்த முயன்ற போது அவர் தலைமறைவானது தெரிய வந்தது. இதையடுத்து சிபிசிஐடி சிறப்பு புலனாய்வு குழுவினர் ஓசூரில் பதுங்கியிருந்த சத்தியமூர்த்தியை அதிரடியாக கைது செய்தனர். அவரை புதுச்சேரி கொண்டு வந்து விஜிலன்ஸ் அலுவலகத்தில் வைத்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்த விசாரணையில் தனக்கு நெருக்கமாக இருந்த GST அதிகாரிகளின் பெயரை சத்தியமூர்த்தி கூறியதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதனை அடுத்து புதுச்சேரி GST அலுவலகத்தில் பணிபுரியும் சூப்பரண்ட் பரிதாவிடம் விசாரணையை தொடங்கியுள்ளனர். GST அதிகாரியை கைது செய்ய ஒன்றிய அரசிடம் முன் அனுமதி பெறும் முயற்சியில் சிபிசிஐடி போலீசார் இறங்கியுள்ளனர். விரைவில் GST அதிகாரிகளும் இந்த வழக்கில் கைதாவார்கள் என தெரிகிறது. தொடர்ந்து விசாரணை நடைபெற்று சிபிசிஐடி தொடர்ந்து விசாரணை நடத்திக்கிட்டு இருக்காங்க. இது வரைக்கும் 16 பேரில் விசாரணை நடத்தி இன்றைக்கு வழக்கு பதிவுப்பட்டிருக்கின்றது. மேலும் இதில் யாரெல்லாம் புதுசாக யாரெல்லாம் கைது பார்க்குறாங்களோ அவங்களெலாம் ஒரு GST அதிகாரி பரிதான்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கூட இப்போ விசாரணை நடைபெற்றுட்டு இருக்கு. அதன் மூலமாக அவங்க யாரெல்லாம் இதில் தொடர்பு இருக்காங்க அப்படின்னு கண்டறிந்து மேலும் அதிலே தொடர்புடையவர்கள் யாராக இருந்தாலும் உரிய நடவடிக்கை இந்த அரசாங்கம் எடுக்கும். கைது செய்யப்பட்ட சத்தியமூர்த்தி சேலம் மாவட்டத்தைச் சேர்ந்தவர். IFS அதிகாரி ஆனவுடன் புதுச்சேரிக்கு பணிக்கு வந்தார். பல்வேறு துறையில் பணியாற்றிய அவர் பாஜக அனுதாபியாக மாறினார். அவர் டெல்லிக்கு இடமாற்றம் செய்யப்பட்டார். இதை அடுத்து டெல்லிக்கு செல்லாமல் தனது பணியை ராஜினாமா செய்தார். பின்பு புதுச்சேரி மாநில ஆளுநர் கைலாஷ் நாதனிடம் நெருக்கம் காட்டி வந்ததாக கூறப்படுகிறது. மேலும் பாஜகவின் செயல் தலைவர் பதவியை வாங்குவதற்காக பல்வேறு முயற்சிகளை சத்தியமூர்த்தி மேற்கொண்டு வந்தார் என்றும் சொல்லப்படுகிறது. கடந்த சில மாதங்களுக்கு முன்பு பாகூரில் பிரம்மாண்டமான விழாவுக்கு ஏற்பாடு செய்து ஆளுநர் கைலாஷ் நாதனை வரவழைத்து அந்த விழாவை சத்தியமூர்த்தி நடத்தியுள்ளார். பாஜகவில் பெரும் புள்ளியாக மாற நினைத்த சத்தியமூர்த்தி தற்போது போலி மருந்து தொழிற்சாலை விவகாரத்தில் கைது செய்யப்பட்டிருப்பது புதுச்சேரி அரசியலில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.